ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை. தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவனுடைய நாமத்திலிருந்து, நேம் ரிவீல்ஸ் த நேச்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறதுனால, அவருடைய பெயர்களிலிருந்து அவருடைய சுபாவத்தை நாம் கற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் ஆகும்படி நாம் அதை தியானிக்கிறோம். இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பெயரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் இந்த காம்பவுண்ட் நேம்ஸை குறித்து பார்த்தோம். அதாவது யெகோவா, அதனோடு கூட சேர்ந்து வரக்கூடிய யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா சிட்கேனோ, யெகோவா மக்கதேஷ், யெகோவா ரா அப்படின்னு சொல்லி அந்த பெயர்களை குறித்தெல்லாம் கற்றுக்கொண்டோம். அந்த 9 பெயர்களை நம்ம கற்றுக்கொண்டு முடித்தாகிவிட்டது. இன்னையிலிருந்து இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் நேம்ஸ், அதாவது நம்ம பெயர் மாதிரி நம்ம ரொம்ப நோட்டபுளாக அதை பார்க்கல, ஆனால் அதில் இருந்து நிறைய காரியங்களும் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி குறிப்பாக ஒரு பெயர், யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு பெயர் வருகிறது. நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை, நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. மோசேட்ட தேவன் பேசுகிறாரு. தேவனுக்கும் மோசேக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? ஐயா, நீங்கள் என்ன அனுப்புகிறீங்க, இவனு ஏற்கனவே கொஞ்சம் மோசமான ஆட்கள், ஆனால் அனுப்புகிறோம் போனோன்னே கேட்பான், நீ யார், எப்படி வந்த, உன்னை யார் அனுப்பிச்சா அப்படின்னு கேட்டால், என்ன கடவுள் தான் அனுப்பிச்சாருன்னு சொல்லுவேன். எந்த கடவுள் அனுப்பிச்சாரு, பேரை சொல்லு அப்படின்னு கேட்டால், ஆனால் என்ன சொல்கிறது? உடனே ஆண்டவர் உடனே மை நேம் இஸ் திஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொன்னார் பாருங்களேன், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக. இருக்கிறேன் இருக்கிறவர் என்ன அனுப்பிச்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோசையோட பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் சொல்லியிருப்பீங்களா, என்னை இருக்கிறேங்கிறவர் அனுப்பிச்சார் சார் அப்படின்னா, அவர் நாங்களும் தான் இருக்கிறோம், நாங்கள் அனுப்பட்டுமா? உங்களுக்கு புரியுதா? அப்போது இது அந்த பின்னணியில் இதனுடைய அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இதை அஸ்ட்ரானிஷ்மெண்ட், அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் வரும். அங்கே என்ன சொல்ல வர்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதில் இம்மியூட்டபிள், அதாவது மாறாதவர். எப்போ? தம்பி, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தகப்பன்மார்கள் இருந்தாங்கல்ல, அவங்க காலத்தில் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இப்போ நான் சில அடிமையாக இருக்க பற்றியா, இப்போவும் நான் அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு வகையில் அப்படி எடுத்துக்கலாம். இதையும் தாண்டி இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் எப்படி நல்லவராக இருந்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் நல்லவராக இருக்கிறேன் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்று அனுப்பிச்சார்ல தெய்வம், அவர் யார் மாதிரி இருப்பார் அப்படின்னா, ஐயோ அவர் யார் மாதிரி இருப்பார்னு சொல்லவே முடியாது. இப்போ இந்த பிள்ளையை பார்த்து சொல்லலாம், பையன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுக்கு ஏறக்குறைய அவங்க அப்பா மாதிரியே தான் சார் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த டார்ஜிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, டார்ஜிலிங் ஏறக்குறைய அது இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு ஊரை சொல்லி அந்த மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே இது ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, யாரோட கம்பேர் பண்ணுறது? யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. அந்த இம்மியூட்டபிள், இன்கம்பேரபிள் நேச்சர், அதுதான் அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த காரியம், இந்த வார்த்தை நிறைய காரியங்கள்ட்ட சொல்லுது. கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒன்று, அவர் மாறாதவர். இன்னொன்று, அவர் நித்தியமானவர். அவர் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள். அவர் இருந்தார் சார். எப்படி இருந்தார்? நாமெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் வந்தோம், ஆனால் அவர் வரல, அவர் இருந்தார். எப்போ இருந்தார்? எப்போதுமே இருந்தார். யார் படைச்சா? யாருமே படைக்கலை, எல்லாத்தையும் தான் அவர் படைச்சார். ஹி இஸ் எ செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். அவராக இருந்தார், அவரை யாரும் படைக்கலை. சரி, அப்படி இருந்தார, அப்போது அவருக்கு எதாவது தேவைப்படுமா? அவருக்கு யாரும் தேவையில்லை. ஹி இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். நம்ம அவருக்கு எது செய்ய வேண்டியிருக்குமா? நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லை. அவர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவரே போதுமானவர். சரி, அவருக்கு தேவையானது எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆல் சஃபிஷியன்ட் காட். அவராகவே இருக்கிறவர். அவருக்கு தேவைங்கிறது எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய இடத்துல என்கிட்ட எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே அவருக்கு போதுமானதாக இருக்குது. மாறாதவராய் இருக்கிறார், அழியாதவராய் இருக்கிறார், உருவாக்கப்படாதவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா காரியமும் உள்ளுக்குள்ள வச்ச ஒரே பேர் என்னன்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம். இதைத்தான் மோசேட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் யோசித்தோம் அப்படின்னா,
நம்ம எப்போயுமே இந்த ஈக்குவலண்ட் இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு போடுவோம் பார்த்தீங்களா. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, தஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதுவோம். அப்படி நிரூபிக்க முடியக்கூடிய அளவுக்கு இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஈக்குவேட் போட்டு எதையும் போட முடியாது, யாரையும் போட முடியாது. அந்த மாதிரி, அதாவது உன் மனதிற்கும் உன் அறிவுக்கும் புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். பார்த்திங்களா, அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பாருங்களேன். ஏன்னா அவ்வளோ காணம் இருக்குது. நித்தியமாக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அப்போ அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அப்பேற்பட்டவர் தேவன். இந்த சீரீஸ் ஆஃப் டீச்சிங்கை நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, தேவனை குறித்து நம்ம மனசில் இருக்கிற எண்ணம் மாறணும், தேவனை குறித்து நம்ம பார்க்குற பார்வை மாறணும். அவர் எப்பேற்பட்ட தேவன், எப்பேற்பட்ட தேவனை சேவிக்கிற ஜனம் நாம அப்படிங்கிற உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் தியாலஜியன்ஸ் இந்த ஒரு வரியை குறித்து சொல்லும் பொழுது எப்படி எழுதுறாங்கன்னா, திஸ் த குவாலிட்டி ஆஃப் அசட்டி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, God doesn't need anybody or anything because life is in himself. அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறதுனால, அவருக்குள்ளே தேவையானது எல்லாமே இருக்கிறதுனால அவருக்கு யாரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு என்டிட்டி தான் காட். நம்ம யாராவது சொல்ல முடியுமா நமக்கு யாரும் தேவையில்லை, நமக்கு எதுவும் தேவையில்லைன்னு? நீங்கள் எதுவும் தேவையில்லைன்னு சொன்னா டக்குன்னு ஆண்டர் ஆக்சிஜன் 2 செகண்ட் இப்போ ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டுன்னு வச்சுருங்களேன், உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு. நமக்கு எல்லாம் நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய சார்ந்து இருக்கிறோம். ஆனால் அவர் யாரும் அவருக்கு தேவையில்லை, எதையும் அவர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், செல்ஃப் சஃபிஷியன்ட், ஆல் சஃபிஷியன்ட், எட்டர்னல், இம்மியூட்டபிள், அன்சேஞ்சிங் காட். இந்த எல்லாமே அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறது? இன்னும் ரொம்ப சிமிலராக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுடுங்களேன். இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது இல்லைன்னு வச்சுடுங்களேன், காடை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படி புரிய வைக்கிறது? ஒரு வரி சொல்கிற மாதிரிலாம், யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் ஜீவ அப்போங்கிறார். இப்போ ஒருத்தன் எனக்கு பசிக்குது அப்படிங்கிறான். ஒன்று ஆண்டவர், நான் ஜீவ அப்பம், நீ பசியாக இருக்கிறியா, நான் உனக்கு அப்பமாக இருக்கிறேன். டக்குன்னு ஒருத்தர் சொல்கிறான், வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே இருட்டு சார், வெளிச்சமே தெரியல, வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குண்டே தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா, உடனே அவர் சொல்கிறாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறாரு. நான் தான் ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் 8:12 சொல்கிறாரு. பசியாக இருந்தால் அவனுக்கு அப்பமாக இருக்கிறாரு, இருளாக இருந்தால் அவனுக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு. வாழ்க்கைக்கு வழியே தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னா யோவான் 10:7-9 நானே வாசலாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் எனக்குன்னு நிற்கிறதுக்கு யாருமே இல்லை, தனியாக நிற்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சிங்கம் மாதிரிக்கு எதிரிகள் மத்தியில் தனியாக நிற்கிற எனக்குன்னு பாதுகாப்புக்கு யாருமே இல்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா யோவான் 10:11-14 நான் தான் நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மரிச்சிட்டேன்னா வாழ்க்கை அப்படின்னா ஐயோ நான் தான் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறார் யோவான் 11:25. எனக்கு எல்லா பக்கமும் பொய் சூழ்ந்திருக்கு, உண்மை எங்கே இருக்குன்றே தெரியலை, உண்மை தெரிஞ்சால் தான் வாழ முடியும் அப்படின்னா டக்குன்னு யோவான் 14:6 சொல்கிறாரு, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். இன்னும் நிலைத்திருக்க வாய்ப்பே இல்லை. யாரை சார்ந்து இருக்கிறது? யாரை சார்ந்து இருந்தாலும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுறேன் சார். யாரை சார்ந்து இருந்தாலும் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன சார்ந்துரு? ஏன்னா நான் தான் மெய்யான திராட்சை செடி. அப்போ இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா மோசேட்ட. அதே இதை இயேசு இங்கே அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது சொல்கிறாரு, உனக்கு என்னெல்லாம் இல்லையோ அதில் எல்லாமே நான் அதை நிறைவேற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ வெறுமையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த வெறுமையான இடத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு ஃபில் இன் த பிளான்ஸை நிரப்பக்கூடிய அதுவும் அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? அப்பாவாக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? சகோதரனாக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? தேவனாக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? ஆளுகிறவராக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? உன்னை போஷிக்கிறவராக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? உன்னை நடத்துகிறவராக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? உனக்கு பாதை காட்டுறவராக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? உனக்கு ஞானமாக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? உங்களுக்கு பலமாக இருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்க? உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறேன். இப்படி எல்லாமாய் அவரால் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் உன்னை அனுப்புகிறார்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இல்லை, அதான் அவர் இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷமாக அவரால் இருக்க முடியும், உங்களுடைய சமாதானமாக அவரால் இருக்க முடியும், உங்களுடைய நிம்மதியை கொடுக்கிறவராக அவரால் இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவருக்குள்ளே கிடைக்காததுங்கிறது எதுவுமே இல்லை. அவருக்குள்ளே எல்லாமே இருக்கிறதுனால தான் அவர் தேவனாகவே இருக்கிறார். அவருக்கு நீங்கள் தேவையே இல்லை, ஆனால் உங்களுடைய தேவை எல்லாமே
அவருக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா ஜீவனே அவருக்குள்ளே தான் இருக்கிறது. இதைத்தான் அவர் மோசேட்ட சொல்கிறாரு. இதை இயேசு செகண்ட் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அவர், அந்த டிவைன் டைட்டில், அது ஐ எம் தட் ஐ எம்ங்கிறது தேவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு டைட்டில். இதை இயேசு பாருங்களேன் பல முறை நான் தான் அவர் அப்படின்னு அடிக்கடி சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கியம் இப்படி வருது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால். நானே அவர், ஐ எம் தட் ஐ எம். அதே இது 8வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நானே அவர் என்றும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. 58வது வசனத்தை படிச்சிங்கன்னா முன்னமே நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாரு. சரி, அப்படியே 13வது அதிகாரத்துக்கு போங்க. யோவான் 13:19 படிச்சிங்கன்னா அங்கேயும் நானே அவர் என்று அப்படின்னு சொல்கிறாரு. 18வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் படிச்சிங்கன்னா நான் தான் அப்படின்னு சொன்ன உடனேயே அரெஸ்ட் பண்ண வந்தாலும் டமால்னு பின்னால் விழுந்துட்டான். ஏன்னா ஐ எம் தட் ஐ எம். இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். He is the same yesterday and today and forever. I am that I am. சரி, இது எல்லாத்தையும் ஏன் விளக்குறேங்கிறீங்களா? இதனுடைய பின்னணி என்ன? மோசேட்ட ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவர் போன்னு சொன்னார். நம்ம ஆள் உடனே எனக்கு பேச தெரியாது, நான் அந்த ஏரியாக்காரன் கிடையாது, என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறாரு. இந்த எல்லா லிஸ்ட்டுக்கும் ஒரே பதில் என்னென்னா, ஒன்று அனுப்புறது யார் தெரியுமா? ஐ ஆம் தட் ஐ ஆம். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது யோசிக்கலாம், நான்லாம் என்னத்த பிரதர் என்ன செஞ்சிட முடியும், இவ்வளோ பெரிய ஊழியம் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, இல்லை இந்த காரியத்தை நம்மளால் நடத்த முடியுமா அப்படின்னா, பிரதர் நல்ல கவனிங்க, நீங்கள் யாருங்கிறது இங்கே முக்கியமே இல்லை. நீங்கள் யாருங்கிறது இது சப்ஜெக்டே இல்லை. உங்களை அனுப்புகிறவர் யார், உங்ககிட்ட சொன்னவர் யார், உங்கள் கூட இருக்கிறவர் யார், உங்ககிட்ட பேசுகிறவர் யார், உங்களை நடத்துகிறவர் யாருங்கிறத முக்கியம். அவர் யார் தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் யார் என்பதை குறித்து அல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறவர் யார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், மாறாதவர், நித்தியமானவர், அழிவில்லாதவர், உருவாக்கப்படாதவர், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், அவர் நித்திய பிதா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாசலாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு அப்பமாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு மெய்ப்பனாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு திராட்சை செடியாக இருக்கிறீர், எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறீர், சத்தியமாக இருக்கிறீர். இப்படி எல்லாமாய் நீர் எங்களுக்கு இருக்கிறதினால், அப்படி இருக்கிறவராகவே நீர் இருக்கிறதினால் ஆண்டவரே, உமக்காக இந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நாங்களும் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.